அனைவருக்கும் வணக்கம். 2026 சனி பெயர்ச்சி 12 ராசிகளுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். லட்சாதிபதியாகும் யோகம் எந்தெந்த ராசிக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். கர்மகாரகன் நீதிமான் எனப்படும் சனி பகவான், அதாவது 6/3/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைஞ்சிருக்காரு. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுகிற அளவுக்கு அவர் ஒரு மிக பவர்ஃபுல்லான ஒரு கிரகம் இந்த சனி பகவான். சனிப்பெயர்ச்சி இந்த 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குறார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். மேச ராசி. இந்த மேச ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வருகிறார் சனி பகவான். 12 என்பது மறைவு ஸ்தானத்தில் விரய சனியாக பெயர்ச்சியாகியுள்ளார். இதில் எல்லாவற்றிலும் இவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். உடமைகளை கவனமாக பாதுகாக்கிற நேரம் இது. வீண் விரயங்கள் அதிகரிக்கும் நேரமும் இதுதான். எனவே செலவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்கிறது அவசியம். உணவு கட்டுப்பாடு அவசியம். அதே போல் குழந்தைகள் விஷயத்தில் அதிக அக்கறை செலுத்தணும். பிள்ளைங்களோட கல்வியில் அதிக கவனம் செலுத்தணும். உத்தியோகத்தில் பணி சுமை கொஞ்சம் அதிகரிக்கும். பணி மாறுதலுக்கான சரியான காலகட்டம் இந்த நேரம். பயணங்கள் அதிகரிக்கக்கூடும். இந்த மேசராசிக்காரர்கள் முருக பகவானையும் மற்றும் ராகவேந்திரரையும் வணங்கி வருவதால் நல்ல ஒரு சுபிட்சம் உண்டாகும். ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சனி பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இதனால் தொட்டது தொடங்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு உண்டுங்க. அதே போல் பணி இல்லாதவர்களுக்கும் அவங்க எதிர்பார்த்த நல்ல ஒரு வேலை கிடைக்கிற நேரம் இது. தொழிலில் நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கும். கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதே போல் பழைய பாக்கியம் வசூலாகிற நேரம் இது. கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்கும். குழந்தை பாக்கியம் கைகூடும். இந்த ரிஷபராசிக்காரர்கள் பெருமாளை வழிபட்டு வருவதால் இவங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். மிதுன ராசி. சனி பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறாருங்க. இதனால் மனசில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கிற நேரம் இது. நல்ல ஒரு அற்புதமான மாற்றங்கள் நிகழும். நல்ல உத்தியோகம் கிடைக்கும். தொழிலில் கடன் சுமை குறையும். வியாபாரத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்படும். திருமண தடையெல்லாம் நீங்கி சுபகாரியங்கள் நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய பொன்னான நேரம் இது. ஆசைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும் காலகட்டம் இது. இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடு, அதே போல் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது மிகவும் நல்ல ஒரு பலனை தரும். கடகம். இந்த கடக ராசிக்கு சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இதனால் பிரச்சனைகள் அப்படிங்கிற இதுக்கே இவங்களுக்கு வேலையே இல்லை. அப்படி பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு வந்துடுவாங்க. மனக்குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு தெளிவு பிறக்கும். வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சி பாதைக்கு பயணம் செய்வாங்க. கடன், தொழில், நோய், இல்வாழ்க்கை பிரச்சனை உள்ளிட்ட அனைத்தும் நீங்கும். தினசரி சூரிய பகவானை வழிபட்டு வந்தாலே இவங்க பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்ல ஒரு பலனை அடைவாங்க. சிம்மம். இந்த சிம்ம ராசிக்கு சனி பகவான் 8ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைஞ்சிருக்காரு. இவங்க குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் மற்றும் கொடுக்கல் வாங்கலில் அதிக எச்சரிக்கை தேவை. தெரியாத இடங்களுக்கு யாரையும் நம்பி செல்லக்கூடாதுங்க. அதே நேரத்தில் சனி எதையும் எதிர்த்து நிற்போம் என்பதால் மன வலிமை அதிகரிக்கும். எல்லாத்துலேயுமே துணிஞ்சு செயல்படலாம். அதனால் நல்லது தான் நடக்கும். நீங்கள் நரசிம்மர் வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்கு சனி பகவான் 7ஆவது இடத்திற்கு பயிற்சியாவது கண்டக சனி அப்படின்னு சொல்லப்படுது. விரும்பியது நிறைவேறும். இந்த நேரத்தில் என்ன விரும்பினாலும் அது நிறைவேறும். 5 மற்றும் 7 ஆகிய இடங்கள் இணைவதால் கல்வி, தொழில், வியாபாரம், இல்வாழ்க்கை இதில் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். யாரையும் எளிதில் நம்பக்கூடாது. மற்றவர்களால் பிரச்சனை ஏற்படும். அதனால் நம்ம எதையும் சிந்தித்து செயல்படணும். சனிக்கிழமை தோறும் பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு வர்றதுனால நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் கூடிய விரைவில் நிறைவேறி வரும். அடுத்ததாக துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு சனி பெயர்ச்சி எல்லா விதத்திலும் ஒரு நல்ல பலனை தாங்க கொடுக்க போகுது.
இந்த துலாம் ராசிக்கு நல்ல ஒரு நேரம். இந்த நேரம் மனதில் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும். எதிரிகள்லாம் பலமிழந்து போகிற நேரம் இது. வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதே போல் நிலம், வீடு, வண்டி, வாகனம் உள்ளிட்ட அசையும் சொத்து, அசையா சொத்து, அதுபோல் சொத்துக்களும் நிறைய சேர்க்கை உண்டு. கடன் தொல்லைகள் நீங்கும். அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இல்வாழ்க்கையில் இனிமை கூடுற நேரம் இது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அடுத்ததாக விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைஞ்சிருக்காரு. இதனால் பாதகம், சாதகம் என 2 பலன்களும் கிடைக்கும். சுப காரியங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு காலகட்டம் இது. பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சொத்து இவங்க கைக்கு கிடைக்கிற நேரம். கல்வியில் நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். அதே போல் போட்டித் தேர்வில் படிச்சிட்டு இருக்கவங்களுக்காலும் சரி, எழுதியிருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, வெற்றி கிடைக்கிற நேரம் இது. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தனுசு ராசி. சனி பகவான் தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாவது நல்ல ஒரு பலன்களை தருங்க. பெரியோர்கள் சொல் கேட்டு நடப்பது நன்மையை கொடுக்கும். அதே போல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கடின உழைப்புக்கு கைமேல் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நிலம், வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் நல்ல ஒரு சேர்க்கை உண்டாகும். எண்ணம் போல் வாழ்க்கை என்பது போல் உயர்வான எண்ணங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் நல்ல ஒரு லாபகரமான நேரம் அப்படின்னே சொல்லலாம். உங்களோட இஷ்ட தெய்வ வழிபாடை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். மகர ராசி. மகர ராசிக்கு சனி பகவான் 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. 7.5 சனி நிறைவடையுதுங்க. இந்த நேரத்தில் சகோதரர்களோடு இருந்த பிரச்சனை நீங்கும். பணியிட மாறுதல் கிடைக்கும். முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்குங்க. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய முக்கியமான நேரம் இது. அதே போல் போட்டித் தேர்வில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அசையும் அசையா சொத்துக்கள் சேர்க்கை உண்டு. இதையுமே திட்டமிட்டு செயல்பட வேண்டும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தரும். கும்பராசி. சனி பகவான் கும்பராசிக்கு 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. பாத சனி தொடங்குதுங்க. மனக்குழப்பம் நீங்கும். கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் கடன் கொடுக்கல் வாங்கலில் அதிக எச்சரிக்கையாக இருக்கணும். பூர்வீக சொத்துக்கள்லாம் கைகூடி வர்ற நேரம் இது. பிரிந்த உறவுகள் ஒன்றிணைவார்கள். அதே போல் கணவன் மனைவி உறவுலையும் நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். இவங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறதுனால வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மீன ராசி. இந்த மீன ராசிக்கு பார்த்திங்கன்னா ஜென்ம சனி தொடங்குது. அதை பார்த்து ஒன்றும் நம்ம பயப்பட தேவையில்லைங்க. நம்ம திட்டமிட்டு நிதானித்து பொறுமையாக செயல்பட்டாக்கா நமக்கு எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக அந்த மீன ராசிக்கு இந்த சனி பகவான் கெடுதல் பண்ண போகிறது இல்லைங்க. அதனால் எதையுமே நிதானித்து செயல்படுறது நல்லது. முதலீடு செய்யும்போது ஒரு கவனமாக எச்சரிக்கையாக முதலீடு செய்ய வேண்டும். அதே போல் உத்தியோகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது. வாயை நம்ம விடக்கூடாது. தேவையானதை மட்டும் இந்த நேரத்தில் நம்ம பேசுகிற நேரம் இது. குடும்பத்தில் ஒற்றுமை நீடிக்கும். குழந்தைகளோட படிப்பு நல்லா இருக்கும். இந்த மீனராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்திங்கனாக்கா ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. யாரும் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.